ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக ஐபாக்கா போயிருந்தப்போ அங்கே புதுசாக பார்த்த விஷயம் தான் எனக்கு அட்ராக்ட் பண்ணிச்சு. அது என்ன அப்படி அட்ராக்ட் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேக்கை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலான்னு போட்டுருந்துச்சு. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு அவங்களே பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் இங்கே சூஸ் பண்ண பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் கேண்டி பேஸ் இருந்துச்சு, அப்புறம் சாக்லேட் ஃப்ளேவர் இருந்துச்சு, அப்புறம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ஸ்லாம் இருந்துச்சு. நான் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் காண்டியில் இருக்கிற ஒரு பேஸ் தான் எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கேக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாக்கோ சிப்ஸ் ஜெம்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல் சாக்லேட் சிரப்பை வந்து சுற்றி வந்து சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக அந்த கேக் ஃபுல்லாக சுற்றி போட்டிருந்தேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த கேக்கோட ஃப்ளேவர் இருக்கும். மேலே ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் கேண்டி ஐஸ்கிரீம்ஸ் இருக்கும். நான் கேட்டது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட் சிரப்பை சுற்றி ஊற்றிடுங்க, அந்த ஐஸ்கிரீம் சுற்றி ஊற்றிடுங்கன்னு சொன்னேன். இதை ஃபுல்லாக சுற்றி ஊற்றினி நம்ம ஃப்ரீசருக்குள்ளே எடுத்து வச்சுட்டு நம்ம எப்போ வேணுமோ அப்போ கேக் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் டிசைன் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு தேவையானதை நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா ஒரு சிலருக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்காது, ஒரு சிலருக்கு இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸ் பிடிக்காது, ஒரு சிலருக்கு இந்த மாதிரி சாக்கோ ஸ்டிக்ஸ் பிடிக்காம இருக்கும். ஸோ இந்த மாதிரி புதுசாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தான் இந்த வீடியோ உங்களோட